தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி விதிக்கிறீங்க. இந்த தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காட்டுக்கு வரி விதிக்கலாமான்னு 3 நாள் விவாதிக்கிறீங்க. ஆனால் குழந்தைய சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு நீங்கள் 18 விழுக்காடு வரியை போடுறீங்க. இந்த பாவச் செயலை உலகத்தில் எவனாவது மனிதத்தன்மை இருக்கிறவன் செய்வானா? மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி போட்ட நீ, இடுப்புகளை விளங்காம நடக்க முடியாத பிள்ளைகள் பயன்படுத்துற முச்சக்கர நாற்காலிக்கு நீ வண்டிக்கு வழி போட்ட. கேட்கும் திறனற்ற பிள்ளைகள் கேட்கிற செவித்திறன் கருவி இருக்குல்ல, அந்த கருவிக்கு நீ வரி போட்ட. பல லட்சம் கோடி கடனை நீ முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ற. அதானி கடனை, அம்பானி கடனை. கல்வி கடனை வசூலிக்க, கல்வி மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை வசூலிக்கிற ஒப்பந்தத்தை அம்பானி குடும்பத்திட்ட கொடுக்கிற. அவன் 1 லட்சம் கோடி இழப்புன்னு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனவன்ட்ட கடனை வாங்கிட்டு அவனே ஒரு கடன்காரப்பறை. அதானி உங்களுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரனா, 2.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான். நம்ம பார்வையில் அவன் கடன்கார பையன். அவனை போய் உலக பணக்காரனா இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு கடன்கார பையன் மக்களின் காசுல 2.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க. இதெல்லாம் கவனிங்க. இந்த வரியெல்லாம் ஏன் போட்டாயின்னு. பிள்ளைகள் எழுதி படிக்கிற பென்சில் இருக்குல்ல, தேர்வு எழுதுற தாள் இருக்குல்ல, தாள், அதுக்கு வரிங்க. சரிடா, இவ்வளவு வரி எடுத்துட்டு போயிட்டீங்க, எல்லா வரியும் எடுத்துட்டு போயிட்டீங்க. வருவாய் பெருக்கம் எவ்வளவுன்னு நிதியமைச்சர் ஒரு தடவை நிதிநிலை அறிக்கையில் இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியால நமக்கு இவ்வளவு வருவாய் பெருக்கம் வந்திருக்குன்னு ஒரு தடவை படிச்சு பார்த்துருக்கல. இந்த வருவாயை கொண்டு நாட்டு மக்களின் நலனுக்காக கல்வித்தரத்தை உயர்த்த, மருத்துவ தரத்தை உயர்த்த, சாலை போடுதல், பராமரித்தல், எல்லா மக்களுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்குதல் அல்லது குடிநீர் வழங்குதல், இதுக்கெல்லாம் நாங்கள் பிரித்து இந்த நலத்திட்டங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி, இவ்வளவு 1000 கோடிகளை ஒதுக்குறோம்னு ஒரு செய்தியை நீங்கள் என்னைக்காவது ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பிதாமகன் யார் ராஜா? நீ இந்த ஒரு ஆளோடு பேரோட அழுதாலாம் ஓவாச்சின்னு நீனும் உட்காந்து ஒப்பிச்சுக்கிட்டு கூடாது. நீட்டை கொண்டு வந்தவன் எவன்? உன்கிட்ட கேட்குறேன்ல தம்பி, உங்ககிட்ட கேட்குறேன், அண்ணனா கேட்குறேன், நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அப்போ ஆட்சியில் கூட இருந்து அப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார், ஏந்திக்கிட்டு இருந்தது யார்? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? சிஐஏ கொண்டு வந்தது யார்? என்ஐஏ கொண்டு வந்தது யார்? என்ஆர்சி கொண்டு வந்தது யார்? பணம் செல்லாது, அது மட்டும்தான் மோடி. மீதி எல்லாம் அவங்க தான். நீ பெத்து பேர் வச்சா இருந்தாலும் போன் விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து ஊட்டமா வளர்க்குறான். இதில் ஒண்ணுமே பேசுறதுக்கு துப்பென்ன இருக்கு? ஜிஎஸ்டி போட்டான், ஜிஎஸ்டி தர முடியாது, கட்ட முடியாது சொல்ல வேண்டியதானே? வெள்ளக்காரங்காலத்தில் தான் வரி கூட இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொள்ளக்காரங்க அதான் தர முடியாதுங்க, தர முடியாது, ஜிஎஸ்டி கட்ட முடியாது. எனக்கு பேரிடர் காலத்தில் உரிய நிதியை நீ ஒதுக்க மாட்டேங்கிற, ஒன்றை கொடுத்துட்டு நான் என்ன பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு சண்டை போடணும்ல. ஏற்று பேசிடுவீங்களா?